இந்த வருஷம் யாருக்கு ஜாக்பாட் அடிக்குன்னு பார்த்தோம்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வர்றார். குரு வந்து 8ஆம் இடத்த பார்ப்பார். 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி, எதிர்பாராத முன்னேற்றம் இடம் தான் இந்த 8ஆம் இடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்ப 2ஆம் இடத்துல இருக்க குரு 8ஆம் இடத்த பார்க்கறனால, விபரீத ராஜயோகம் உங்களுக்கு அடிக்க போகுது, ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னே சொல்லலாம். இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சியா உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு வர்றனால, பணம் கொட்டி கொடுக்கக்கூடிய குரு தான் இந்த குரு. சரிங்களா? எதிர்பாராத வளர்ச்சி கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. நினச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாக்பாட் அந்த வரிசையில் நீங்களும் ஒரு ராசின்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வர்றார். 6ஆம் இடத்துல சனி இருக்கார். கடன் அடைச்சு தொழில முன்னேற்றம், தொழில வளர்ச்சி, பெரிய ஒரு நல்ல ஒரு பணக்காரனாக மாறுறது, இதுவும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி தாங்க. பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு 2ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறனால பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல ஒரு குருவாக இந்த குரு உங்களுக்கு இருக்கும். இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களும் அவங்களுக்கும் ஜாக்பாட் அடிக்குன்னே சொல்லிடலாம்.